யூத கலாச்சாரத்தின்படி யூத கல்யாணம் எப்படி நடக்கும் தெரியுமா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆண் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவாராம், நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு நம்ம 2 பேரும் தங்கறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாராம். அப்படி போகும்போது அவர் திரும்பி வர வரைக்கும் இந்த பெண் தன்னுடைய கற்பை காத்து கொண்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி அந்த ஆண் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய அப்பா எந்த நாள்ல போய் இந்த மகனுடைய மனைவியை கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்றாரோ அந்த நாள்ல தான் இவர் போகணுமா. அது வரைக்கும் இவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. ஏன்னா அந்த நாள் இவருக்கே தெரியாதான், அவருடைய அப்பா தான் டிசைடே பண்ணுவாராம். அப்போ எல்லாம் ரெடி ஆகும் போது அவருடைய அப்பா போ அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி போகும்போது பலத்த சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் ஒரு குரூப்பா போவாங்களாம். எதுக்கு? மணவாட்டியை கூட்டிட்டு வரதுக்காக. அந்த மணவாட்டி மணவாளனுக்காக ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த மணவாளன் அந்த மணவாட்டி அழைத்து அவருடைய இல்லத்துக்கு கூட்டிட்டு போவாராம். இது இயேசு கிறிஸ்து சொன்னதோட அப்படியே மேட்ச் ஆகுது. எப்படின்னா, நான் என்னுடைய பிதாவினுடைய வீட்டுக்கு போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்ட்டு சீசர்களை பார்த்து சொல்லிட்டு போறாரு. அது மாத்திரம் இல்ல, நான் என்னைக்கு வருவேன் அப்படின்ட்டு பிதாவை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னும் சொல்றாரு. இது மனுஷகுமாரனுக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன்ல இருக்கிறாரு. அதாவது 100% மனுஷன் 100% தேவன். அவரு தேவனா இருக்கும்போது அந்த நாள் அவருக்கு தெரியும். ஏன்னா அவரும் பிதாவும் ஒண்ணுதான். ஆனா அவர் மனுஷனா இருக்கும்போது அவர் தன்னுடைய பிதா எதை வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு சித்தமா இருக்கிறாரோ அதை தான் இவர் வெளிப்படுத்துவாரு. அதுதான் இயேசு கிறிஸ்துக்கும் பிதாக்கும் உள்ள ஒரு உறவு. இந்த விஷயமும் யூத கலாச்சாரத்தோட மேட்ச் ஆகுது. எப்போ பிதா போ அப்படின்னு சொல்றாரோ அப்போதான் இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் மணவாட்டியை கூட்டிட்டு போகிறதுக்கு மத்திய வானத்துல வந்து நிப்பாரு. அதனால நம்ம வேதாகமத்தை படிக்கும் போது அதனுடைய கலாச்சாரத்தையும் பின்னணியும் சேர்த்து படிச்சா நமக்கு அநேக விஷயங்கள் நல்லா புரியுங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த வேதாகமத்தை எழுதின இயேசு கிறிஸ்து மேல நமக்கு அகாப்பே அன்பு வளரும். இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன்.